வணக்கம் நேயர்களே. சித்திரையில் புத்திரன் பிறந்தால் அது தாய் வழி தந்தை வழிக்கு பிரச்சனை. இது நாங்கள் காலங்காலமாக கேட்டு வருகின்ற செய்தி. ஆனால் நானும் சித்திரையில் தான் பிறந்தேன். இப்போ பிரச்சனைக்கு வருவோம். என்னென்னு சொன்னால், சித்திரையில் குடும்பத்தில் ஒரு பேரன் பிறந்ததால், தன்னுடைய மகளுக்கு மகன் பிறந்ததால், அந்த பிள்ளையை பச்சிளம் குழந்தையை குளியலறைக்குள் கொண்டு போய் வாளிக்குள்ள துணியால் சுற்றி மூழ்கடித்து மரணிக்க செய்த கொடூரம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தாத்தா இதை செய்திருக்கிறார். தாத்தா ஏன் இதை செய்தார் என்று இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிற பொழுது, சித்திரையில் புத்திரன் பிறந்தால் பேர் அவலம், கடன் எல்லாம் அதிகரிக்கும், கடன் சுமை அதிகரிக்கும், துன்பங்கள் நிகழும், தாய் வழி தந்தை வழிக்கு ஆகாது, சித்திரை புத்திரனால் பிரச்சனைகள்லாம் பெருகி வரும். இது காலங்காலமாக எங்களுடைய மக்கள் சொல்லிக் கொண்டு வருகின்ற கருத்து. எல்லோரும் இதை சொன்னார்கள். அதனால் இப்பொழுது இருக்கிற கடன் காணாதென்று இன்னும் புதுசாக இந்த பிள்ளையால் கடன் பெறணுமான நினச்சி தான் நான் இந்த பிள்ளையை செய்துட்டேன் என்ற மாதிரி இந்த தாத்தா போலீஸாருக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த சம்பவம் இப்போ தான் நடந்திருக்குது. இவற்ற மகள் சங்கீதா 23 வயது, இவரை மனம் கொண்டவர் பாலமுருகன் 29 வயது. இவர்கள் இருவரும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மூலமாக இணைந்து கொண்டார்கள். இவர்களுக்கு கடந்த சித்திரை மாதம் குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவருடைய வீரமுத்து தாத்தாவுக்கு பல பேர் சொன்னார்கள், இங்கே வாப்பா உண்ட பேரன் சித்திரையில் பிறந்திருக்கான், பெரிய கஷ்டப்பட போறானி, உண்ட குடும்பம் எல்லாட்ட குடும்பம் பெரிய பிரச்சனைக்கு போக போகுது, கடன் அதிகரிக்க போகுது, ஏன் உண்ட மகள் சித்திரையில் அந்த பிள்ளையை பெற்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காரசாரமாக பேசியிருக்கணும். இதை பொறுத்து கொள்ள முடியாத வீரம் யோசிச்சார், குழந்தை இருந்தால் தானே பிரச்சனை விட்டுட்டு மெதுவாக போய் குளியறைக்குள்ளே அந்த பிள்ளையை கொண்டு போய் துணியால் சுற்றி வாளிக்குள்ளே மூழ்கடித்து மரணிக்க செய்து விட்டார். என்னடா தன் பிள்ளையை காலையில் தாய் தேடி தெரிஞ்சிருக்கிறா. ஓடி போய் பாத்ரூமில் பார்த்தா இந்த நிலையில் குழந்தை இருக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைந்து அப்படி விரைச்சி போய் நின்றுட்டான். உடனே போலீஸில் முறைப்பாடு செய்து அந்த பிள்ளை எப்படி இருக்குது, யார் செய்தான்னு விசாரித்து பார்க்கக்குள்ளான் தன்னுடைய தந்தையே தன் பிள்ளையை இப்படி மரணிக்க செய்து விட்டார் என்று வேதனையில் அழுத்து புலம்பி அப்படியே பதறுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. இன்னும் சில காட்சிகளை உங்களுக்கு நாங்கள் காட்ட முடியாது இல்லையா? எனவே செய்திகளை மட்டும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், இந்த போலீஸார் இருக்குங்க இல்லையா, இந்தியாவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவில் இந்த போலீஸார் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், அந்த வீரமுத்து மரணிக்க செய்த பேரனிடம் நீங்கள் எப்படி இந்த மரணத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் அதற்கு நடித்து காட்டுங்க என்று நடிக்க வச்சு அந்த வீடியோ கிளிப் எடுத்திருக்கணுமா, என்ன தேவைக்கோ தெரியல. ஒரு பிள்ளையை கொன்றவர்கிட்ட நீங்கள் எப்படி கொன்றீங்கன்ட்டு செய்து காட்டுங்கன்னு சொல்லி வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு போயிருக்கணுமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்படியெல்லாம் க்ரைம் செயற்படுத்துட்டு இல்லையா? எனவே இந்த குற்றத்தை தடுக்கக்கூடிய போலீஸார் அல்லது விசாரிக்கக்கூடிய போலீஸாருடைய இந்த நடவடிக்கை கொஞ்சம் புதுசாக தான் எங்களுக்கும் இருக்குது. பார்ப்போம் என்ன காரணத்துக்காக தெரியவில்லை. எனவே இந்த சம்பவத்தில் அந்த பகுதி முழுவதும் பாரி ஒரு சோகமயமாக காட்சியளிக்கிறது. பல மக்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி மற்றவர்களுடைய கதைகளை கேட்டு மூட நம்பிக்கைகளை நம்பி உங்கள் வீட்டில் பிறந்த செல்வத்தை நீங்கள் இப்படி கொன்று விட்டீர்களே என்று பலர் ஆதங்கத்தை தெரிவித்து வருவதையும் காண முடிகிறதாம். இது என்ன செய்வது, நடந்து போயிட்டு இவ்வாறான மூட நம்பிக்கைகளை தயவு செய்து எங்கள் மக்களே நம்பாதீர்கள். சித்திரையில் புத்திரன் பிறந்தால் ஆகாது, கடன் அதிகரிக்கும், அப்படி இப்படியான சில மூட நம்பிக்கைகளை இன்னும் நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பதால் தான் உங்களை நம்ப வைத்து மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த மூட நம்பிக்கைகளை மறந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மனிதர்களாக நாங்கள் வாழலாம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வணக்கம்.